மேடையில் வந்திருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். லாந்தர் எம் சினிமாஸ் சாஜி அவரோட விடியுமுறை காத்திரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தேன். அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிறாங்களா அந்த டீம்ஸ், முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு கதை கேட்டேன். கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது அதை நடித்தோம். ஏன்னா என்னோடய ரோல் ஒரு 10 நாள் தான். 10 நாள் ஆக்ட் பண்ணதில் என்ன நடந்தனே தெரியல, கடன்னு ஓடிச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் டிஓபி சவுந்தர் அவர் எடுத்த ஷார்ட்டை ஒரு சீனை காட்டினார். ரொம்ப பியூட்டிஃபுல். அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தருடைய க்ளோஸ்அப் வரணும். அதுக்கு அவர் தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை காட்டின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா, அது விக்ராந்துக்கு வச்சுருந்த ஷார்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு, எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா, இல்லை நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா. அப்புறம் அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருந்தது. அது ஒரு 7 நாள் பேலன்ஸ் இருக்குது ஷூட்டு. அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்கன்னு ஒரு இருந்திருக்க டயத்தில் தான் சாஜி வேறு ஒரு படம் கமிட் ஆகி ஷூட் போகிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணபோது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன். அடுத்த வாரம் ஷூட் போகிறீங்க, என்றைக்கு ஷூட் போகிறீங்க அப்படின்னா. இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும், அதான் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, இல்லை ஹீரோட டேட்டு அப்படின்னா, வேறு ஒரு ஹீரோ இருந்தது, அதனால் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நான் பண்ணுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னா. இல்லை சார் உங்கள் சம்பளம் அப்படின்னு. அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு. இல்லை அதான் அப்படின்னாரு. சரி, ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு படம் பண்ணி அது வெளியில் வரதுக்காக அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு இவர் வேறு இடத்துலையும் போய் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது. அந்த படம் எப்போ நடக்கணுங்கிறது. இப்போது கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு இப்படி ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயந்தான். சரி, நான் பரவாயில்ல, அதை விட்டுருங்க, நீங்கள் என்ன சம்பளம் தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன், ஓகேன்னு சொல்லிடுங்க அப்படின்னா. அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்த உடனே ஜஸ்ட் ஓகே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க. சின்ன சம்பளம் தான், ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கதையே கேட்டேன். அப்பா நாளான்னைக்கு ஷூட் போகிறீங்க, எனக்கு கதை என்னன்னு தெரியாது, கதையை சொல்லுங்கள், அப்போ தான் அதுக்குள்ளே ஏதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு. அதெல்லாம் தான் சார், நீங்கள் அப்படியே இருக்கிறது தான், அப்படியே வந்தால் போதும். நான் போலீஸ்னு ஐயோ போலீஸுங்கிற, நான் அதுக்கு ஒரு 3 மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி வரலாம் அப்படின்னா. இல்லை சார், இது ரொம்ப நீங்கள் காமன் பீப்புள், காமன் மேன்லேருந்து இருக்கிற ஒரு போலீஸ் தான், நீங்கள் எப்படியே வந்தால் போதும். அப்படி தான் ஆரம்பித்தேன் ஷூட்டு. இப்போது இயக்குனர், கேமராமேன், டைரக்டர் தேவா, நடித்த நடிகர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், லிரிக் ரைட்டர், இப்படி இவங்களெல்லாம் நீங்கள் இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிடும். இவங்க எல்லாருக்கும் என்னால் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும். மெயினாக தேவா, நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வரையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. கவலைப்படாதீங்க, இந்த படத்துலேருந்து சினிமாவே உங்களை ஃபாலோ பண்ணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல திரைப்படத்தில் தான் உங்களை சந்திச்சிருக்கிறேன். இப்படி ஒரு படத்தில் வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஏன் சொல்ல வரேன்னா, இவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில் வந்துடும். ஆனால் இதுக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருங்க. நான் இதுவரை யாருக்காகவும் இல்லை, ஒரே ஒருத்தர், இந்த பத்ரிநாத்துங்கிற ஒருத்தர் தான். அந்த பத்ரி தான் நான் ஏவிஎம்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேங்க. இப்படி ஒரு தயாரிப்பாளரை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. நான் எத்தனையோ ஏவிஎம்மில் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணிட்டேன். விஜயா ப்ரொடக்ஷனில் பண்ணியாச்சு, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் எல்லாம், அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் இதுவாக சொல்லலை. ஆனால் இவரை பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியுது. ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க பையன் தனுஷ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஆளுங்க ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கி வரையும் இருக்காங்க. சரி, இவர் அவ்வளோ பெருசாக இருக்கட்டும், இவரை சுற்றி கிட்டத்தட்ட இவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இவருடைய ஒரு 1000 கணக்கான நண்பர்களை பார்த்துட்டேன்.
இவர்கிட்ட வேலை பார்க்குறவர்கள் நண்பர்களாக. ஆனால் அத்தனை பேரும் இவர் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் கும்பிட்றாங்க. ஒரு தொழிலாளி வந்து முதலாளி நல்லா இருக்கணும்னு கும்பிட்ற ஒரு முதலாளிங்க அவர். நான் அதை வந்து நான் ஒவ்வொரு தரமும் நான் ரொம்ப உருகி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு மனிதர் அவர் சினிமா மேலே அவ்வளோ பேஷன் இருக்குது, ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய நான் ப்ரேயர் பண்ணுறதே. இந்த படம் எங்களுடைய திறமைகள் பூரா வெளியில் வந்துடும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், நீங்கள் படம் பார்த்து கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிடுவீங்க. அவங்களுக்கு இந்த படத்தோடைய திறமைகளை வச்சு எல்லாருக்கும் ஒரு வேலை கிடச்சிரும். ஆனால் இந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக 50ல் 100 படம் பண்ணுவார். அவ்வளோ சினிமா மேலே ஒரு ஆவல் இருக்குது. கண்டிப்பாக சார், நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கே நீங்கள் பெரிய சினிமாவில் எம் சினிமாஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் அவர்கிட்டே சொன்னேன், நான் உங்கள் சினிமாக்கள் அடுத்த சினிமாக்களில் நான் நடிக்கிறேன்னா நடிக்கலாம் பிரச்சனை இல்லை. நல்ல கதை நல்ல படம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வேறு ஆக்டரை வச்சு கூட பண்ணுங்க, ஆனால் நீங்கள் பெருசாக வாங்க அப்படி தான் சொன்னேன். நான் வந்து டக்குன்னு இப்படி ஒருத்தரை அவர் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதான் இல்லை. இந்த சினிமா அவருடைய எண்ணம், அவர் பெருசாக வரணும். இந்த எம் சினிமாஸ் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை தான் நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோட என் உரையை முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்றாங்க நிறைய சொன்னால். அப்புறம் இதில் இருக்கிற பங்கெடுத்த மெயினாக வந்து எனக்கு பிடித்த இயக்குனர்கள்லாம் எங்கே இருக்கீங்க? ரவி சார், ஆக்சுவலாக அவர் சொல்லணும், ராமு, ரவி, அப்புறம் சங்கர் 3 பேர் தான் முண்டாசுப்பட்டி நான் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்து வர சொன்னால் 3 பேரும் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த 3 பேருமே இன்றைக்கி ஒரு இயக்குநர்களாக இருக்கிறாங்க. அதுவும் மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க. அன்றைக்கி பார்த்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க. நானும் அப்படியே தான் இருக்கேன். அந்த ஃபோட்டோ இப்போயும் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு 3 பேரும் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். 3 பேருந்தே மாற்றம் இல்லை. ராமுட்ட தான் லைட்டாக மாற்றம் இருக்குது, கொஞ்சம் முடியெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு. மற்றபடி அப்படியே தான் இருக்கிறோம். உங்களுடைய நண்பர் படம் எடுத்திருக்காரு, அதுக்கு தேடி வந்தீங்க பாருங்கள். இந்த அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த அத்தனை இயக்குனருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த படம் துவக்கட்டும், நடக்கட்டும். நன்றி, தேங்க்யூ. மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். முதல்ல வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும், பாராட்டு சொல்லணும். 23 நாட்களில் வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வந்து ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். நான் பார்த்துருக்கேன் பல ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி 23 நாளில் படத்தை முடித்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதுவும் இவ்வளோ பிரமாதமாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எடுத்திருக்கக்கூடிய டைரக்டருக்கும் சரி, ஒளிப்பதிவாளர் திரு ஞானசவுந்தர் அவர்களுக்கும் சரி, அருமையாக எடிட் பண்ணியிருக்கக்கூடிய திரு பரத் அவர்களுக்கும் சரி, இந்த படத்தை அருமையாக தயாரித்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு பத்ரிநாராயணன் அவர்கள், திரு விஷ்ணு அவர்கள், கோ ப்ரொடியூசர் கணேசன் அவர்கள், எல்லோருக்கும் இந்த எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் லாந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டுறேன். இந்த படத்தில் பல பேர் வந்து டெபியூ டைரக்டர்ஸ் அப்படின்னு, டெபியூ டைரக்டர் அண்டு ஆர்டிஸ்டில் நிறைய பேர் வந்து டெபியூ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். திறமைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம். தம்பி தேவா அவர்கள் வந்து அவங்க அம்மாவை வந்து மேடையில் கூப்பிட்டு இது மாதிரி பாராட்டு, நீ இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவனுடைய வாக்குப்படி ஒரு தாயை வந்து மேடையில் கூப்பிட்டு அவர் வந்து பாராட்டுறார் அப்படிங்கிறது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். நல்ல மேலும் மேலும் நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இசையமைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னாக்க அந்த லைன்லாம் நல்லா கேட்குற மாதிரி இருந்தது இசை.
ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து பாடினாரு, ஈகான்னாரு, எனக்கு புரியல, என்ன பாடுறாருன்னே புரியல. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம மனசில் வந்து அப்படியே பதிஞ்சு போய் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது கூட வந்து 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை கடந்தும் நம் மனசில் இருக்குதுன்னாக்கா அந்த பாடல்கள் நல்லா தெளிவாக நமக்கு கேட்டதுனால தான். இன்னொரு விஷயம் சொல்லணும், தம்பி விதார்த் அவர்கள் காற்றின் மொழி படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நல்ல அருமையான தம்பி, அருமையான நடிகர். எந்த நேரமும் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அருமையான நடிகர். மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும், பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும். இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, பப்ளிக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, படம் உங்களுக்கு பிடிக்குதா 4 பேர்ட்டு சொல்லுங்கள். பிடிக்கலை அப்படின்னாக்கா உங்களோட வச்சுங்க. அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்கள வந்து அந்த படம் நல்லாவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள், எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்பிலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் தியேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல பேசாமல் இருந்துருங்க, அவ்வளவுதான். பார்க்கட்டும், எல்லோரும் பார்க்கட்டும். இந்த ஒரு 120 ரூபாயிலேயோ 200 ரூபாயிலேயோ ஒன்றும் நம்ம மாளிகை கூடு கோபுரம் கட்டிட போகிறதில்ல. ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி, நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால், நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார், பாஸ்கரனை வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாருன்னு. ராஜீவ்காந்தி கூட சொன்னாப்புல, சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்ன. என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறதில்லை? நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் நடிக்கிறதுக்கு தயார், கூப்பிடட்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன், சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத விட ஈக்கு தலையாக இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன். சின்ன படங்கள் நல்லா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? திடீர்னு வந்தாப்புல என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்புல 8 தோட்டாக்களுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே, டைரக்டர் வந்து கூப்பிட்ட உடனே நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து நீங்கள் வந்து இது மெயில் அனுப்புங்க, பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் போகிறோம். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இது இருப்பா, ஏன் இப்படி திணற, என்ன சொல்லு நீ? இல்லை, நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும்போதுலேருந்து அப்பையிலேருந்து உங்களுடைய ரசிகராக தான் பக்கத்தில் உட்கார சொன்னோன்னு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒன்றும் இல்லைப்பா, அப்பான்ற இல்லை சொல்லுன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாமல் போகுது, 8 தோட்டா இருக்குது, 8 தோட்டாவும் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது, ஒன்று வெடிக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நல்லா இருக்க ரைட் பண்ணுறேன். சின்ன படம் தான், புது டைரக்டர் தான் பண்ணேன். அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சூதுகவும் 2ல் ஒரு அருமையான விஷயம், எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அருமையாக டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவளிக்கக்கூடியவர்கள், அண்ணன் தேனப்பன் அண்ணன் அவர்கள், மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள். இது மாதிரி சொல்லணும்னாக்கா ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி வந்து விதார்த் அவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற வேண்டும். ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் உழைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும். அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும். எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கையை ஆண்டவன் தர வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.